பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் பழனி கோயிலுக்கு அடுத்து இருக்கிற மலையில வந்துட்டு சிக்கந்தர் தர்கா இருக்குது. அதுல ஆடு கோழிகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருகிறது. அதை தொடர்ந்து இப்போ அந்த மலையை இந்துக்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்து முன்னணி அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டத்தை ஒட்டி இன்னைக்கும் நாளைக்கும் மதுரையில 144 உத்தரவு போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து காவல்துறை தரப்புல இந்த போராட்டத்துக்கு நாங்க அனுமதி மறுத்துட்டோம், அதையும் மீறி சிலர் மக்களை ஒருங்கிணைக்கிறத பார்க்க முடியுது, அப்படி யாராவது வந்தா நாங்க அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் குறிப்பிட்டு இந்துக்களை அழைச்சா நீங்க கைது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எச்ராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க? திருப்பரங்குன்றம் மலை மதுரையோட தமிழ்நாட்டோட மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான இடம் அது. அந்த திருப்பரங்குன்றம் மலையில முருகன் கோயில் இருக்கு, குறிஞ்சி கடவுள் முருகன் கோயில் தமிழர்களோட கடவுள். அதற்கப்புறம் சமணர்களோட சிற்பங்கள் இருக்குது. அங்க 2300 வருடங்களுக்கு முன்பான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கு, சமணர் படுகைகள் இருக்கு. இப்ப சமண மதமும் அங்க வருது. மூன்றாவது சிவனுக்கான சிவன் சிலை, சிவன் கோயிலும் இருக்குது, சைவமும் அங்க வருது. நான்காவது இஸ்லாமியர்களுக்கான பள்ளிவாசல், தர்கா எல்லாம் அங்க இருக்குது. இப்ப சமண மதம், சைவ மதம், தமிழர்களுடைய குறிஞ்சி நில கடவுள் முருகன், இஸ்லாமியர்களின் கடவுள், இப்படி 4 மதங்களும் சேர்ந்து ஒரு மலையில கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கவுங்க வழிபாட்டை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவரை யாராலும் இருக்குமா திருப்பரங்குன்றம் மலையில இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. நாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற போறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த பிரச்சனையை கிளப்பி பார்த்தாங்க. மதுரை மக்கள்ல ஒரு ஆள் கூட அதுக்கு சப்போர்ட் கிடையாது, ஆதரவு இல்லை. திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆள் கூட ஆதரவு கிடையாது. அதனால அவங்களே கிட்டத்தட்ட அதுல கைவிட்ட நிலைமைக்கு அதை போயிட்டாங்க. அது ஒரு எல்லைக்கல்ல, ஒரு சர்வேக்கல்ல தான் அதை போய் ஏத்தணும். மசூதி பக்கத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு ஒரு முயற்சி தொடர்ந்து பண்றாங்க. அது ஒண்ணு ஆகல. இப்ப இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இது திருப்பரங்குன்றம் மலை கோயில் நிர்வாகம் ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு அவங்களுக்கு பெரும்பகுதி மலை அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. இன்னொரு பகுதி தர்கா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்குது. வீதிகள் எல்லாம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்குது. திருப்பரங்குன்ற மக்கள், எல்லா மக்களும் தர்காவுக்கு போறாங்க. இந்துவாக கருதப்படும் மக்களும் தர்காவுக்கு போறாங்க, இஸ்லாமியர்களும் போறாங்க, பொதுவா வழிபாடு நடத்துறாங்க. முருகன் கோயிலுக்கு பல்வேறு மக்கள் போறாங்க. சரிங்களா? இப்ப இப்படி இருக்கிறதுல இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே இந்த பிரச்சனை எழுப்பல. கோயில் நிர்வாகம் எதுவுமே சொல்லல, ஹெச்ஆர்என்சி இஸ்லாமியர் குறை சொல்லல. அதே போல அங்க சமணர்கள் படுகை இருக்கு, அவங்க எதுவும் சொல்லல, அரசாங்கம் சொல்லல, திருப்பரங்குன்ற மக்கள் சொல்லல. ஹச் ராஜா பிரச்சனையை உண்டு பண்றாரு, வேலூர் இப்ராஹிம் பிரச்சனையை உண்டு பண்றாரு, காடேஸ்வரா சுப்பிரமணியம் பிரச்சனையை உண்டு பண்றாரு, பொன்மாணிக்கவேல் பொய்யா பேசுறாரு. அப்ப இங்க இன்னைக்கு பிரச்சனையை உருவாக்குறது, இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்குறது யாருன்னா ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ சங் பரிவார் அமைப்புகள். தமிழ்நாட்டோட மதுரையோட திருப்பரங்குன்றத்தோட அமைதியை சீர்குலைத்து, மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து இங்க ஒரு கலவர இடமா அதை மாத்தணும். மாத்தி 2024 சட்டசபை தேர்தல்ல பிஜேபி திருப்பரங்குன்றம் தொகுதியில ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது அவங்க நோக்கம். மதுரை மாவட்டத்துல மேலூர் தொகுதியும் திருப்பரங்குன்றம் தொகுதியும் அவங்க குறி வச்சிருக்கிறாங்க. அதை அடைவதற்காக இங்க மக்களை பிளவுபடுத்துறதுக்கான வேலையை அவங்க செய்யறாங்கன்றதான் யதார்த்தம். ஓகே, இந்த மலை இந்துக்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி லண்டன் நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எச்ராஜா முன்வைக்கிறாரு. அது அந்த தீர்ப்பு என்ன குறிப்பிட்டிருக்கு சார்? 1920 மதுரை ஃபர்ஸ்ட் சப் கோர்ட்ல அன்றைய திருப்பரங்குன்றம் கோயில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளைக்கார அரசாங்கம்
திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு சொந்தம், அதில் உள்ள வீதி எல்லாம் எங்களுக்கு சொந்தம் அவங்க கிளைம் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வருது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாதை, ரயில்வே ஸ்டேஷன் அங்க வைக்கணும் என்று அன்னைக்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு கோயில் நிர்வாகம் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அடுத்து கல்குவாரிக்கு வந்து அந்த ஏரியாவை கொடுக்கறதுக்கான முயற்சியை அரசாங்கம் பண்ணது, அதை வந்து கோயில் நிர்வாகம் எடுக்கிறாங்க. இப்ப அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு அரசாங்கத்துக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வர்றதில்ல. இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் தனியா அவங்க நிர்வாகத்துல இருக்கிறாங்க, அவங்க வழக்குக்கு போல. கோயில் நிர்வாகம் அரசை முதல் எதிர்த்தரப்பினராக சேர்த்து, 2வது பள்ளிவாசல் தர்கா நிர்வாகத்தையும் சேர்த்து மதுரை ஃபர்ஸ்ட் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு வந்து ஓஎஸ் நம்பர் 4/1920. அந்த வழக்குல வந்து விசாரிச்ச நீதிபதி, வழக்கை விசாரித்த நீதிபதி பிஜி ராம் ஐயர், அவர் தான் அந்த தீர்ப்பு வழக்கை விசாரிக்கிறாரு. 300க்கு மேலான சான்று ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் வந்து மார்க் பண்றாங்க. 21 சாட்சி வந்து விசாரிக்கிறாங்க. இவர் நீதிபதி ராமையர் அவர்கள் நேரடியா கோயில்ல போய் அந்த மலை, திருப்பரங்குன்ற மலையை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு அதற்கு பிறகு அந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புல என்ன மிக தெளிவா இருக்குதுன்னா, அதாவது இஸ்லாமியர்களின் உரிமை, அவங்களுக்கு எந்த பகுதி இஸ்லாமியர்கள் பகுதி அப்படின்றத தெளிவா வரையறுத்துட்டாங்க. மீத மலை கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம். இஸ்லாமியர்களுக்கு என்ன பகுதி சொந்தம் அப்படின்னா, அங்க உள்ள மலை மேல் உள்ள தர்கா, பள்ளிவாசல், அதற்கு பக்கத்தில் உள்ள நெல்லித்தோப்பு, அதன் அருகில் உள்ள மண்டபம், தர்காவோடு இணைந்த கொடிமரம், இதுக்கு அங்கிருந்து மலை உச்சிக்கு போற படிக்கட்டு, அந்த மலை உச்சி, இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் சொல்லி மிக தெளிவா அந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க. மீதம் உள்ள பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை நான் வந்து சொல்றேன். that the Muhammadan defendants 3 to 5 and 7 to 13 are owners and are in possession of the நெல்லித்தோப்பு, அது வந்து ஒரு ஏரியா, அது ஒரு பகுதி அந்த மலையில, with all that it contains, நெல்லித்தோப்பில் உள்ள எல்லாமே, அது பக்கத்துல கொஞ்சம் நபர்களை புதைச்ச சமாதி எல்லாம் இருக்கு, அதெல்லாம். The flight of steps mentioned above, the new மண்டபம், ஒரு புது மண்டபம் கட்டுறாங்க, அதுக்கான படிகள், and the whole of the top of the hillock on which the mosque and the flag staff stand. அதாவது மசூதியும் கொடிமரம் இருக்கிற அந்த மலை உச்சி இஸ்லாமியர்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு வந்து மிக தெளிவா சொல்லிட்டாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஹில், மீத பகுதி வந்து கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இதுல எந்த குழப்பம் பிரச்சனை கிடையாது. இஸ்லாமியர்கள் இந்த தீர்ப்பில் சொன்ன பகுதியை தவிர 1 இன்ச் கூட கூடுதலா வந்து கேட்கல, 1 அடி கூட கூடுதலா கேட்கல. எங்களுக்கு சொந்தம்னு சொல்லப்பட்ட பகுதியில் எங்க மத வழிபாட்டு உரிமையை நீங்க வந்து தடுக்காதீங்க அப்படின்றத அவங்க கோரிக்கை. இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி அதை தடுக்கிறாங்க. அதற்கு ஆதரவா திருப்பரங்குன்றத்துல சில அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க. அது வந்து பிரச்சனை. இப்ப இதான் அங்க உள்ள தீர்ப்புல உள்ள, இது வந்து சப்கோர்ட்டோட தீர்ப்பு. அதற்கு பிறகு கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. அப்பீல்ல வந்து அரசுக்கு ஆதரவா வந்து தீர்ப்பாகுது. மறுபடியும் கோயில் நிர்வாகம் வந்து பிரிவு கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது சுதந்திரத்துக்கு முன்பாக பிரிவு கவுன்சில் வந்து இஸ்லாமியர்கள் அதுல போய் அங்க வாதம் பண்ணவே இல்லை. ஆனா கவர்மெண்ட்டும் இவங்களும் கோயில் நிர்வாகம் வாதம் பண்றாங்க. அந்த பிரிவு கவுன்சில்ல வந்து அந்த கேஸ் நம்பர், சிவில் அப்பீல் நம்பர் 5/1930, அந்த வழக்கு வந்து 5 நீதிபதிகள், லார்ட் ஆட்கின், லார்ட் மேக்மில்லன், இப்படி 5 நீதிபதிகள் வந்து அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு 12/5/1981 இந்த நீதிபதி ராமையர் கொடுத்த தீர்ப்பை அப்படியே அவங்க வந்து உறுதி பண்றாங்க. இஸ்லாமியர்களோட உரிமையை அதை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க பிரிவு கவுன்சில்ல. அதனால அது வந்து இறுதி செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு. அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போல. அதனால தீர்ப்புல எந்த குழப்பம் வந்து கிடையாது. சரிங்களா? 2வது, அது இது சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. 1978 ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்து
தேர்ட் அடிஷனல் சப்கோர்ட்ல வந்து ஓஎஸ் நம்பர் 506க்கு 1975. இதுலயும் இஸ்லாமியர்களின் உரிமையை நீதிபதி சுப்பிரமணியன் என்பவர் உறுதி செய்து, it is clearly held that the entire space on the top of the hill where the பள்ளிவாசல் is situate belongs to the Mohammedans. பள்ளிவாசல் இருக்க அந்த என்டையர் டாப் வந்து இவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி வந்து நீதிபதி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த 3 தீர்ப்பிலும் மிக தெளிவாக இஸ்லாமியர்களின் உரிமை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. இதை தாண்டி அவங்க எதுவுமே போல. அப்ப தீர்ப்பின்படி வந்து கோயில் நிர்வாகத்துக்கு பகுதியை கோயில் நிர்வாகம் வச்சிருக்காங்க, இஸ்லாமியர் பகுதியை இஸ்லாமியர்கள் வச்சிருக்கிறாங்க, அரசாங்கத்தின் பகுதி கீழே உள்ள வீதியெல்லாம் அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க. 3 பேர் தான் தரப்பு. இதுல தரப்பே இல்லாத ஒருத்தர். இப்ப சொல்றாங்களே பிஜேபி அரசு இந்த கேஸ்ல தரப்பா இருக்காங்களா? கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வழக்குல வரல, எதுவும் வரல. அவங்க ஒரு தரப்புன்னு இன்னைக்கு பேசுறதே தப்பு. சம்பந்தப்பட்ட தரப்பினர் எல்லாம் திருப்பரங்குன்றம் மக்கள் உட்பட எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம அரசியலுக்காக இவங்க வந்து பேசுறாங்கன்றதா யதார்த்தம். அடுத்து அவங்க பரப்புற 2-3 அவதூறு இருக்கு. அதுக்கு மட்டும் நம்ம வந்து பதில் சொல்லணும். ஒண்ணு வந்து இங்க ஆடு கோழி அங்க வந்து இப்ப புதுசா போய் வெட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத எந்த ஜேர்னலிஸ்டும் நீங்க திருப்பரங்குன்றத்துல யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மலையில வந்து தர்கா உள்ள பகுதியில் எப்படி இங்க தமிழக மக்களோட வழிபாட்டு முறை, அதாவது குலதெய்வத்துக்கு வந்து ஆடு கோழி வெட்டுறது நம்மளோட வழிபாட்டு முறை. இங்க மதுரையில அழகர் கோயில்ல ஆடு வெட்டுறது, அது பெருமாள் கோயிலா இருந்தாலும் கூட அது வந்து தமிழர்கள் ஆரம்பத்துல இருந்தே அதுல வந்து மதுரை மக்கள் வந்து கிடா வெட்டுறாங்க. பாண்டி கோயில கிடா வெட்டுறாங்க. பழமுதிரி சோலையில கூட வெட்டுவதா சொல்றாங்க சார். அதுதான் சொல்றேன். அதான் அழகர் கோயில் தான் பழமுதிரி சோலை. மேல பழமுதிரி சோலை, கீழே வந்து அழகர் கோயில். அங்க வந்து வெட்டதான் செய்யறாங்க. சரிங்களா? அது வந்து வைணவ கோயில்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து தொடர்ச்சியா அங்க ஏற்கனவே இருந்த மரபின் அடிப்படையில இன்னைக்கு வரை வந்து ஆடு வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அதே போல இந்த தர்காவுல வந்து ஆடு கோழி வெட்டுறது இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் செய்யறாங்க. இந்துக்கள் என்று தங்களை கருதும் மக்கள் எல்லாம், திருப்பரங்குன்ற மக்கள் நேர்த்திக்கடன் போட்டு அங்க வந்து செய்யறாங்க. எல்லா மக்களும் பொதுவாக அதை பண்றாங்க. இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கு. அதற்கான போட்டோ ஆதாரங்கள் வந்து எல்லாம் இருக்குது. அங்க போய் முடி இறக்குறாங்க. அது வந்து சமணர் மரபு. முடி இறக்குறது சமணர் மரபு. அதுல இருந்து நம்ம இந்த பகுதியில சமணம் பெரிய அளவுல இருந்ததுனால அந்த மரபை எல்லாரும் வந்து பின்பற்றுறாங்க. சரிங்களா? அப்ப ஆடு கோழி இப்பதான் ஏதோ வெட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. முருகமலை இருக்கிற பகுதி என்பது வேறு, தர்கா இருக்கிற பகுதி என்பது வேறு. இந்த பகுதியில 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சடங்குகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த இடம் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான, தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான இடத்துல தான் நடக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு சொந்தம், இவங்க மத வழிபாட்டு இடம் சொல்லிட்டா அதுல வந்து சடங்குகள் நடத்துவது அவங்க அடிப்படை உரிமை. திருப்பரங்குன்றம் கோயில்ல என்னென்ன சடங்கு நடத்தணும் கோயில் நிர்வாகம் செய்யறாங்கல்ல, அதுல வேற ஆள் தலையிட முடியுமா? இந்த திருப்பரங்குன்றம் மலை வந்து கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதுல அவங்க என்னென்ன சடங்கு பண்றாங்களோ, பூஜை பண்றாங்க, நிறைய பண்றாங்க. அதையெல்லாம் வேற யாராலும் போய் தடுக்க முடியுமா சொல்லுங்க? தடுத்தா ஏத்துக்கிறோமா? அதே போல இஸ்லாமியர்களுக்கு தர்கா நிர்வாகத்துக்கு வந்து கோர்ட் தீர்ப்புல வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொன்ன பகுதியில அவங்க மத வழிபாட்டு முறை அதை செய்யறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது இங்க உள்ள மக்கள் தான் தீண்டாமை கொடுமையால் நிறைய பேர் இஸ்லாமியர்களா மாறி இருக்கிறாங்க. அப்ப நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறைதான் இஸ்லாமியர்கள் அங்க கடைபிடிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அங்க வந்து பக்கத்துல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அதனால வந்துட்டு இந்துக்களோட மனசு புண்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தொடர்ச்சியா பிஜேபி வைக்கிற வாதம், பெரும்பாலான இந்துக்கள் என்று கருதப்படும் மக்களை இப்ப பாண்டி கோயில்ல கிடா வெட்டுறது யாரு? இஸ்லாமியர்லாம் விட்டுறாங்க. அழகர் கோயில கிடா வெட்டுறது யாரு? இஸ்லாமியர்லாம் விட்டுறாங்க. குலசாமி கோயில்லாம் வெட்டுறது யாரு? இஸ்லாமியர்லாம் விட்டுறாங்க. தமிழ் மக்கள் தானே. அப்ப அந்த மக்கள் மனது புண்படுச்சுன்னு யார் சொன்னா சொல்லுங்க? அங்க போய் வெட்டுறது சாப்பிடுறது எல்லாமே அவங்கதான். நீங்க சொல்றீங்கல்ல, அதே இந்து மக்கள் தான் அங்க போய் வெட்டுறாங்க. அப்ப யார் மனசு அங்க புண்படுது? பாஜக அரசியலுக்காக அப்படி சொல்றாங்க. நாங்க மதுரையில தான் இருக்கிறோம். யாருமே அப்படி ஒன்றும் சொன்னதே கிடையாது. அதனால அது ஒரு பொய் பிரச்சாரம், திட்டமிட்ட பொய் பிரச்சாரம். அந்த பொய் பிரச்சாரத்துக்கு ஆதரவாக உளவுத்துறையும் வருவாய்த்துறையும் வந்து இப்ப போய் நீங்க அங்க வந்து பழைய அதே சடங்கை நீங்க பின்பற்றக்கூடாதுன்னு ஒரு தற்காலிகமா தடை போட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு விஷயங்கள்லாம் வந்து எடுத்து சொன்னோம். 30 மத நல்லிணக்க அமைப்புகள் சார்பில் நேற்று பிரஸ் மீட் கொடுத்தா, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விஷயங்கள்லாம் எடுத்து வந்து சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு. 2வது இன்னொரு வதந்தி அவங்க வந்து சொல்றாங்க, ஒரு பொய். இந்த மலையின் பெயரை
சிக்கந்தர் மலைன்னு மாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு. ம். சிக்கந்தர் மலைன்னு மாத்த முயற்சி பண்றாங்கன்னு ஒரு வதந்தியை வந்து பரப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மலை ஒரிஜினலா இந்த மலையோட பேர் என்ன? ஒரிஜினலா சங்க இலக்கியங்கள்ல திருப்பரங்குன்ற மலையோட பேரு அகநானூர்ல, பரிபாடல்ல, மதுரை காஞ்சில எல்லாத்துலயும் வந்து பரங்குன்றம், ம். தென் பரங்குன்றம் இந்த பேர் தான் ஏற்கனவே சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட பேர். இன்னைக்கு அந்த பரங்குன்றத்தை அங்க இருக்க கடவுளுக்கு பேர் பரங்கிரிநாதன், சரிங்களா? அப்புறம் முருகன் கோயில்னு சொல்றோம். இந்த பரங்குன்றத்தை ஸ்கந்தமலைன்னு சமஸ்கிருத பேர்ல மாத்தினது யாரு? ம். ம். பரங்குன்றன்ற தமிழ் பேரு, தமிழ்நாட்டுல தமிழ் பேர் தானே இருக்கும், சங்க இலக்கியங்கள சொல்லப்பட்ட பேரு. ஸ்கந்தமலைன்னு சொல்லி தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேற்று மொழியான சமஸ்கிருதத்தில் இந்த பெயரை மாற்றியது யார்? ரெண்டாவது, அது முருகன் கோயில் தானே, சிவன் முருகன் கோயில். அது அந்த இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? சுப்பிரமணியர் கோயில்னு வைக்கிறாங்க. சுப்பிரமணியன்றது வந்து சமஸ்கிருத பேரு. யார் வச்சது? முருகன் பேரையே மாத்தினானே. யார் மாத்தினது? இன்னைக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய RSS பாஜகவுடைய முன்னோர்களான பார்ப்பனர்கள் தானே. எப்படி மாத்தின? நீ யாரை கேட்டு மாத்தின? தமிழர்களின் பெயரை பரங்கிரிநாதர் முருகன் அப்படின்ற பேரை நீ எப்படி வந்து சுப்பிரமணியன் அப்படின்றது மாத்தலாம், சத்தியகிரிநாதன் மாத்தலாம். பரங்கிரிநாதர்ன்றதா அங்க பேரு, கோயிலோட பேரு, அந்த அங்க உள்ள கடவுளுக்கு பேரு. சத்தியகிரிநாதர் நீ எப்படி மாத்தின? அதே போல முருகன் பேரை எப்படி சுப்பிரமணியன் நீ மாத்தின? இப்ப இஸ்லாமியர்கள் பேரை மாத்திரக்கு முயற்சி பண்றாங்க இன்னைக்கு அப்படின்னு பேசுற எல்லாருமே இத கேட்பானா? பிஜேபி கேட்பானா? RSS கேட்பானா? சீமான் இன்னைக்கு வரை யாரும் கேட்டிருக்காரா? அங்க உள்ள கொற்றவை தெய்வம் இருக்கு. கொற்றவை தெய்வத்தின் பேர் தமிழர்கள் சங்க இலக்கியங்கள்ல கொற்றவை நம்ம படிக்கிறோம். கொற்றவையின் பேரை துர்க்கைன்னு மாத்திட்டான். எல்லா கடவுள் பேரை நீதாண்டா மாத்திருக்க. தமிழரோட கடவுள் பேரை அத்தனையும் வந்து மாத்தின வந்து இந்த சங்கி கூட்டம் தான். சங்கி கூட்டத்தின் மூதாதையர்கள் தான். தவ்வைன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, அதை ஜோஸ்டா தேவின்னு மாத்திட்டான். ஜோஸ்டான்ற வார்த்தை நம்ம தமிழ்ல இருக்கு. இப்ப எல்லாத்தையும் மாத்தினவர்கள் வந்து இவங்க தான் மாத்திட்டு இப்ப இஸ்லாமியர்கள் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பேரை பொறுத்தவரை அதற்கான விடை தீர்ப்புல இருக்கு. தீர்ப்புல வந்து ஸ்கந்தமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, அதற்கான ஆவணங்கள் இருக்குன்னு தீர்ப்புல சொல்றாங்க. அதே போல சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுவதற்கான ஆவணங்கள் தீர்ப்புல மிக தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்புல சொல்றாங்க, வித்தவுட் எனி டவுட், எந்த சந்தேகம் இல்லாம இந்த தர்கா என்பது பழமையான தர்கா. அதாவது 12 இத வந்து போகர்னு சொல்லியிருக்காரு. போகர் வந்து 12-13ஆம் நூற்றாண்டு வந்த போகர் வந்து சப்த காண்டம்னு ஒரு நூல் எழுதுறாரு. அதுல வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புல மிக தெளிவாக இந்த மலை சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுவதற்கான ஆவணங்கள் இனாம் ரிஜிஸ்டர் 1815ல, 1863 உள்ள ரிஜிஸ்டர், மதுரை கெஜெட், மதுரை மேனுவல் எல்லாத்துலயும் சிக்கந்தர் மலை அப்படின்ற பேர் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு மலையும் வந்து மக்கள் விருப்பப்படுற முறையில வந்து திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்றாங்க, பரங்குன்றம்னு சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, இப்படி பல பேர்கள்ல வந்து சொல்றாங்க. இப்ப தேவாரத்துல திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய புராணத்துல அதான் சொல்றாங்க. அப்படி பல பேர்கள்ல வந்து திருப்பரங்குன்ற மலை வந்து அழைக்கப்படுது. அது அவங்கவுங்க விருப்பம். அதை வந்து நம்ம சொல்றது அவங்கவுங்க விருப்பத்துல அழைக்கிறதுல யாரும் ஒண்ணு தடுக்கல. இப்போ ஒண்ணு மாத்திரக்கு யாரும் முயற்சி பண்ணல. இப்ப அரிட்டாவட்டி மலைக்கு வந்து அதே போல பல பேர் இருக்கு. களிஞ்ச மலைன்னு சொல்றாங்க, மலைன்னு சொல்றாங்க, பல பேர் இருக்கு. ஒவ்வொரு மலையும் வந்து கால பேர்ல ஒவ்வொரு பேர்ல வந்து அழைக்கப்படுறது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு பழக்கமா இருக்கு. இது யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க. மதுரையில யாராவது பிரச்சனை இத்தனை வருஷமா சொன்னாங்களா? 200 வருஷத்துக்கு மேல வந்து இந்த பேர் இருக்கு. 200 வருஷத்துக்கு மேல கலெக்டரேட் ஆவணங்கள்ல, மதுரை மாவட்ட ஆட்சியர் அளவுல ஆவணங்கள்ல பேர் இருக்குது. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த பேர்ல தான் கூப்பிடணும்னு யாரும் சொல்லல. பிஜேபிக்காரன் இந்த பிரச்சனை வந்து கொண்டு வரா. தீர்ப்புல பிஜேபி சொல்ற பொய்க்கான விளக்கம் ஆவணங்களோடு ஆதாரங்களோடு நீதிபதி ராமையரோட பதிவோட அது வந்து இருக்கு. நீதிபதி ராமையர் சொன்னதை ஹச்ராஜா ஐயர் ஏன் மறுக்கிறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. தொடர்ச்சியாக
தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரச்சனையை எப்படினாலும் உண்டு பண்ணணும் என்ற நோக்கத்துல ஒரு வேலையை செய்யறாங்க. இந்த இடம் என்பது 4 மதங்களின் சங்கமமாக ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா வந்து இருக்குது. அதை அழிப்பதற்கான களத்துல வந்து சங் பரிவார் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அதை மதுரையில் உள்ள மத நல்லிணக்க அமைப்புகள் யாரும் வந்து விடவே மாட்டோம். இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 30க்கு மேலான அமைப்புகள் வந்து நாங்க புகார் கொடுத்துக்கிறோம். அந்த புகார்ல மிக தெளிவா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மதுரையின் அமைதியை, இந்த பகுதி வளர்ச்சியை தடுத்து கலவரத்தை உருவாக்குற நோக்கத்துல வெளியூர்ல இருந்து ஆளை அறிக்கை வந்து செய்யறாங்க. அவர்கள் மீது சங் பரிவார் அமைப்புகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும். அதே போல இஸ்லாமியர்களின் வழிபாட்டு உரிமை, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, தர்காவில் வந்து எல்லா மக்களும் தான் வழிபடுறாங்க. எல்லா மக்களின் வழிபாட்டு உரிமையை வந்து பாதுகாக்கணும், தீர்ப்பை அமல்படுத்தணும் என்று இன்னைக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். பொய்யா அவங்க பரப்புறாங்க, அந்த பொய்யை தடுப்பதற்கு அரசாங்கம் தீவிரமா முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதையெல்லாம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். அதனால வரலாற்று உண்மையை மறைத்து இந்த இது செய்யறாங்க. நாங்க மாவட்ட ஆட்சியர் இன்னொரு கோரிக்கை வச்சோம். திருப்பரங்குன்றம் கோயில் வந்து தமிழர்களால் கட்டப்பட்ட கோயில், தமிழ் கடவுளுக்கான கோயில். இந்த கோயில்ல இன்னைக்கு வரையும் ஏதாவது ஒரு தமிழர் ஆகமம், சாஸ்திரம், வேதம், மந்திரம் படித்து தகுதியா இருக்கக்கூடிய அரசு அர்ச்சகர் பள்ளியில் படித்தவர்கள் ஒரு ஆள் இன்னைக்கு அர்ச்சகராக முடியுமா? முழுக்க பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. இதே இந்து முன்னணி பேசுமா? எல்லாரும் இந்துக்களே வாருங்கள்னு கூப்பிடுறது. எல்லா இந்துக்களையும் பூஜை பண்ண சொல்லு. எல்லா இந்துக்கள்னா தகுதி இல்லாதவங்க நாங்க சொல்லல. ஆகமம், வேதம், மந்திரம் படித்து தீட்சை பெற்ற மாணவர்கள் வந்து 400 பேர் இன்னைக்கு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களாம் அங்க அப்பாயின்மெண்ட் போட வேண்டியதானே? அதுக்காக கோரிக்கை வைப்பாங்க அவங்க. இதையெல்லாம் பேசுறது கிடையாது. அதோட மக்களோட, மதுரை மக்களோட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு இங்க மெட்ரோ ரயில் கொண்டு வரன்றதுக்கான தமிழக அரசு முயற்சி பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிதியும் வந்து ஒதுக்கல, மதுரைக்கு ஒதுக்கல. இதையெல்லாம் பேசி பிஜேபி காரன் நீ சொல்ற இல்ல, அதை போய் பேசி வாங்க வேண்டியதானே? இதெல்லாம் இதெல்லாம் எதுவும் பேசுறல. மக்களோட வாழ்க்கை பிரச்சனை பேசல, என்ன வாழவே முடியாத நிலைமையில் மக்கள் இருக்காங்க. இதையெல்லாம் பேசாம இல்லாத ஒன்றை கற்பனையா இருக்கக்கூடியதா ஒரு பிரச்சனை 200 வருஷமா இருக்கிற ஒரு நடைமுறையை வந்து இன்னைக்கு புதுசா பொய்யை பரப்பி சிக்கலை உண்டு பண்ணுவதற்கான வேலையை வந்து செய்கிறார்கள். அதற்கு அச்சராஜா முன்னின்று வந்து செய்கிறார். தமிழ்நாடு அரசு அது கடும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மதுரையில் நாங்க மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஓகே, ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனா அதே சமயம் மதுரை முழுக்க 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு போடப்படுகிறது. ரெண்டுமே ஏதோ முரணா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கா? கள நிலவரம் என்னவா இருக்கு சார்? அதாவது இந்துத்துவ, அதாவது சங் பரிவார் அமைப்புகள் வந்து இது ஒரு திருப்பரங்குன்ற பிரச்சனையா இல்ல, தமிழ்நாடு பிரச்சனையா மாத்துறதுக்கான முயற்சியை பண்றாங்க. எப்படி பாபர் மசூதியை முதல்ல இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய இடம், பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்னு மாத்தி அங்க உள்ள இஸ்லாமியர்கள் மத வழிபாட்டு உரிமையை பறிச்சு பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் இடிச்சாங்க. அதே போல திருப்பரங்குன்ற பிரச்சனையை நம்ம கையில் எடுப்போம், தேர்தலுக்கும் அது பயன்படும் என்ற அடிப்படையில தமிழகம் முழுவதும் எல்லாரும் இந்த பிரச்சனை நோக்கி இழுப்பதற்கான வேலையை வந்து செய்யறாங்க. அதுல பொன்மாணிக்கர்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதை, ஒரு கரப்ட் ஃபெல்ல வந்தாலும் அந்த கரப்ட் ஃபெல்ல கேஸ் ஹைகோர்ட்ல ஏபி வாங்கிட்டதால் வெளியே இருக்காரு. அந்த நபர்லாம் இங்க வந்து வேலூர் இப்ராஹிம் ஒரு ஆள் கைக்கூலி, அந்த கைக்கூலி வந்து இங்க வந்து தகராறு பண்றாரு, பிரச்சனை பண்றாங்க. வரிசை அப்படி வர்றாள்னா என்எஸ்சியில பிடிச்சி உள்ள போட்டிருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனை வந்திருக்காது. அரசு நிர்வாகம் ஃபர்ஸ்ட் கோர்ட் விட்டாங்க. விட்ட பிறகுதான் இப்ப எல்லாரும் நாங்கெல்லாம் பேசின பிறகுதான் திரும்ப வந்து அவங்க 144 போட்டு வந்து தடுக்கிறாங்க. 144 போட்டு தடுத்து அப்படி செஞ்சாதான், ஏன்னா அவங்க திருப்பூர்ல இருந்து, கும்பகோணத்துல இருந்து, சிவகாசில இருந்து, திருநெல்வேலில இருந்து, நாகர்கோயில இருந்து எல்லா இடத்துலயும் நாளைக்கு ஆளை இறக்கி கலவரம் பண்றது அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து RSS, பாஜக, இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள். அதை தடுக்கிறது தான் அரசாங்கம் முயற்சி பண்றாங்க. நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகளை போட்டு கொலைப்பணி பண்ணி இதை ஒரு சிக்கலா மாத்தணும் அப்படின்றதுக்கான முயற்சியை வந்து பண்றாங்க. அதை வந்து அரசாங்கம் தடுக்கணுன்றதான் எங்களோட நோக்கம். அதான் பெரியார் மண் நம்ம சொல்றது, தமிழகம் அமைதி மண், மத நல்லிணக்க மண் சொல்றதுக்கான ஒரு அர்த்தமா இருக்கும். அதனால இன்றைய தினம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் வழியாக இந்த பெட்டிஷனை வந்து கொடுத்துருக்கிறோம். அவங்களும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்க நடவடிக்கை, சங் பரிவார அமைப்பின் நடவடிக்கையை பொறுத்து இந்த பிரச்சனையை வந்து அடுத்த கட்டமா நாங்க வந்து முடிவு பண்ணுவோம்.
ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த உண்மைகளை வந்து புரிஞ்சுக்கிறணும். மதுரையில யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திருப்பரங்குன்றத்துல எந்த மக்களும் எந்த பிரச்சனையும் சொல்லல. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. பிஜேபி காரன் தான் பிரச்சனை. ரைட். நீங்க இந்த மலையை குறிப்பிட்டு சொல்லும்போது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது, மிக சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ராஜா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க மத நல்லிணக்கத்துக்கு என்ன வேலை, மத நல்லிணக்கம் அங்க வேணும்னா சிக்கந்தர் மலையை வந்து நீங்க அப்புறப்படுத்தி வேற இடத்துல வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த மத பிரச்சனை வந்து தீர்ந்து போயிரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பைனரிக்குள்ள வந்து சுருக்க பாக்குறாரு. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? அதாவது ஒரு நாடு அரசியல் சட்டப்படி தான் இயங்கணும், சரிங்களா? அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் 25ல எல்லா மக்களுக்குமான வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கு. ராஜாவுக்கு மட்டும்தான் வழிபாட்டு உரிமை இருக்கா? மற்றவங்களுக்கு இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு இல்லையா? தமிழ் மக்களுக்கு இல்லையா? குலதெய்வ வழிபாடு பண்றவங்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்ப அரசியல் சட்டப்படி நீதிமன்ற தீர்ப்புல இஸ்லாமியர்களுக்கு என்று தீர்ப்பான பகுதிகளில் அவங்க 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 விருப்பப்படி மத நடவடிக்கை செய்கிறது அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை தடுப்பார் ராஜா யாரு? இப்ப நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வருது. மத விவகாரத்துல அவங்க தலையிடுறாங்க, மத உள்விவகாரத்தில் தலையிடுறாங்க. மத உள்விவகாரத்தெல்லாம் தலையிடல. தேவாரம் திருவாசகம் அங்கதான் பாடப்பட்ட இடம், அது அரங்கேறின இடம். அங்க பாடிக்கிட்டு இருந்தா அதை பாடுறா, தமிழ்ல பாடினா அதை வந்து ராஜா என்ன சொல்றாரு, எங்க இது வந்து மத உரிமை, அதுல வந்து இவங்க தலையிடக்கூடாது, அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் பண்ணணும் அப்படின்னா எல்லா இந்துக்களையும் நியமனம் பண்ண படிச்சவனா இது மத உரிமையில இவங்க வந்து தலையிடுறாங்க அப்படி பேசுற இல்ல. அதே மத உரிமை இஸ்லாமியர்களுக்கு இருக்கா இல்லையா? அங்க போற மற்ற மக்களுக்கு இருக்கு, திருப்பரங்குன்ற மக்களுக்கு இருக்கா இல்லையா? தமிழ் மக்களுக்கு இருக்கா இல்லையா? இப்ப எல்லாருக்குமான உரிமை நீ என்ன சொல்றது? இவர் என்ன அத்தாரிட்டியா? இவர் எல்லாமே வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போனா சர்வாதிகாரமா நடக்குதுங்க. எப்படி கொடுத்துட்டு போன்ற? எது கொடுக்கணும் ராஜாட்ட? ராஜா யாரு? ராஜாவுக்கும் திருப்பரங்குன்றதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? நீ வழக்குல இருக்கியா? இந்த பிரச்சனையில ஏதாவது இதுவரை பண்ணிருக்கியா? எதுவுமே கிடையாது. இப்ப வந்து பிரச்சனைக்காக வந்து அப்படி ஒண்ணு உருவாக்குறாங்க. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வடநாட்டுல பண்ண மாதிரி இங்க பண்ண முடியாது. இங்க வந்து இங்க மதுரையில் உள்ள மத நல்லிணக்க அமைப்புகள் மக்களை தாண்டி இஸ்லாமியர்ல அவங்க தொடவே முடியாது. தொட்ட நாங்க விடவே மாட்டோம். அதில் நாங்க உறுதியா நிக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க நேருக்கு நேராக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தை நாங்க களத்திலே சந்திப்போம். ஓகே. இறுதியாக சார், இந்து மணி வந்து ஒருங்கிணைக்கும் போது பல்வேறு தீட்சிதர்கள் வந்து கூப்பிடுறாங்க, சங்கராச்சாரியர் இல்ல தீட்சிதர் வந்து கூப்பிடுறாங்க, நாடார் அமைப்புகள் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும்போது வந்து எவ்வளவு தூரம் வந்து எடுத்துட்டு போவோம்னு நினைக்கிறீங்க? அவங்க எலெக்ஷன் வரை இதை பெரிய பிளானா பண்றதுக்கான வேலையை தான் செய்யறாங்க. திட்டமிட்டு தான் அவங்க களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அவங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துவாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. அரசாங்கம் உளவுத்துறை என்ன செய்யுது அப்படின்றத கேள்வி. முதல்வர் கவனத்துக்கு இதெல்லாம் போகுதா அப்படின்றது தெரியல. ஆழமான ஒரு கலவர திட்டத்தை அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் மதுரையில இயல்பா தெரியுது. தொடர்ச்சியாக தினந்தோறும் யாரால் ரெண்டு அமைப்பு, இந்து அமைப்புன்ற பேர்ல வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அது பிரச்சனையை வந்து பெருசாக்குறாங்க. தினந்தோறும் பொய்யை பரப்புறாங்க. எல்லா பத்திரிகையிலும் அந்த செய்தி வருது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமா இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கு. நான் அங்க உள்ள அதிகாரிகள் வந்து அதுக்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கலன்றதா இவ்வளவு தூரம் அது வந்து வந்துருச்சு. அதனாலதான் இப்ப எல்லாரும் தலையிட வேண்டிய தேவையும் அவசியம் வந்திருக்கு. இப்போதாவது அரசு தலையிடாவிட்டால், முதல்வர் நேரடியா தலையிடாவிட்டா திருப்பரங்குன்றத்தை நிச்சயமாக கலவர பூமியாக, கலவர மன்றமாக அவர்கள் மாற்றுவார்கள். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவங்க கலவரத்துல பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள். சங் பரிவார் கலவரம் பண்றதுல பெரிய அவங்க எல்லா இடத்துலயும் துண்டறிக்கை இன்னைக்கு வரை தண்டோரா போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. வேற ஆள் தான் விடுவாங்க போலீஸ். ஆனா அவங்கள ஒரு சாஃப்டா தான் அணுகுறாங்க அப்படின்றதான் பிரச்சனை. இதுவரை யாரையும் ரிமாண்ட் பண்ணல. இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறது, வதந்தியை உருவாக்குறது, பொய்ய பரப்புறது. ராஜா மலையில ஏறுறாரு, பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா இன்ன வரையும் பண்ணாம இருக்கதான் இவ்வளவு பிரச்சனை. அவங்க ஒரு 10 பேரை முக்கியமான நிர்வாகிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடைச்சிட்டா போதும், இது வந்து போகும். இவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக பல்வேறு சிக்கலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் அரசாங்கம் முன்னுணர்ந்து செய்ய வேண்டும். அயோத்தி பிரச்சனையில, பாபர் மசூதி பிரச்சனையில இதே வேலைதான் நடந்துச்சு. சேம் பேட்டர்னை வந்து இங்க அப்ளை பண்றதுக்கான முயற்சி பண்றாங்க. இது எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் முன்னின்று இதை வந்து தடுக்கணும். அங்க களத்துல வந்து நிர்வாக சிக்கல் இருக்கிறதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க. அரசு தரப்பு
தலையீடு எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கேன். மிக்க நன்றி.